சிவ மகா நாராயண பெருமானே வருக. சித்த நாராயண பெருமானே வருக. உயர் சூட்சம தாரியே வருக. உன்னத சூட்சம தாரியே வருக. சாரதியே வருக. பார்த்த சாரதியே வருக. பார்க்காத மனங்கனை ஓட்டிச் செல்கின்ற உயர் உன்னத உத்தம சாரதியே வருக. சாரதியே வருக. பார்த்தனே வருக. பார்த்த சாரதியே வருக. பரந்தாமனே வருக. 10 நிலைகளுடன் வருக. தச நிலையாக வருக. வருக வருக. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய. சிவநாராயணாய. சித்த நாராயணாய. பிரபஞ்ச நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய. ஹரிஹர நாராயணாய. சிவ சிவ நாராயணாய. சித்த மகா நாராயணாய. ஜோதி மகா நாராயணாய. ஹர ஹர நாராயணாய. ஹர ஹர நாராயணாய. ஹர ஹர நாராயணாய. ஹர நாராயணாய. நர நாராயணாய. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நாராய நாராய நாராய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராய. ஆதி நாராயண. ஜோதி நாராயண. சிவ நாராயண. பிரபஞ்ச நாராயண. கல்கி நாராயண. சத்ய நாராயண. நமோ நமோ நாராயண. ஓம் நமோ நமோ நாராயண. ஹர ஹர நாராயண. சிவ சிவ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஆதி நாராய. சிவநாராயணாய. சித்தநாராயணாய. பிரபஞ்ச நாராயணாய. அருமுக நாராயணாய. திருமுக நாராயணாய. ஓம் நமோ நமோ நாராயணாய. நாராயணாய. சிவசித்த நாராயணாய. பிரபஞ்ச நாராயணாய. நமோ 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 நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நாராயணாய. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. 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 நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சத்ய நாராயணாய. நித்ய நாராயணாய. தசநாராய. நமோ 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 நாராயணாய. லக்ஷ்மி நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய. காரிருள் மறைநிலை கண்டு ஆதவன் அவன் தன் அழகு நிலைதனை உலகிற்கு காட்டும் அவ்வேளை நிலைகளுக்கு இடையேயான கால அளவீடுகளுக்குள் அற்புத பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதென்னும் பிரபஞ்ச மகாசபை வேலையாய் மாற்றி நிற்கும் பிரபஞ்சத்திலே நடந்தேறிய ஞான வேள்விதனில் இருந்து புறப்படும் வெப்ப சுடரொளிக்குள்ளிருந்து யா மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. வேத இதிகாச நிலைகள் யாவும் வென்றமர் சபையாய், அது நின்றமர் தவம் காணும் சபையாய், உயர்வேத இதிகாச நிலைகள் எல்லாம் வந்தமர் தவநிலை கொண்டு அத்தவ நிலைகளுக்குள் இருக்கும் ஆற்றலை எல்லாம் ஒரு பேராற்றல் கிரகிக்கின்ற ஆற்றல் பெற்ற பெரும் சபையாய் விளங்கும் பெருமகா பிரபஞ்ச சபைதனிலே யா மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. உனையேற்று உன் நிலை ஏற்று உன் தவநிலை ஏற்று வந்து அழகு நிலை ஆற்றல் நிலை என்னும் நிலைகளுக்கு இடையே அமர்தவம் காணும் அற்புத கணங்கள் உன் ஆற்றல் கண்டு வியந்து வியப்புற்று உனக்குள் தவம் காணும் சபைதனிலே உன்னுள் தவம் கண்ட மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. யுகம் காணா தவம் பல கண்ட அற்புத பிரபஞ்சம் இது. யுகம் காணாத பல தவம் கண்ட மகான்கள் கண்ட பிரபஞ்சம் இது. அம்மகான்களின் நிலைகளை எல்லாம் ஒருவற்றை வாக்கிய நிலைகளுக்குள் அடக்கிய சித்தனது சபைதனிலே யாம் நாராயணன் வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. உன் குரல் ஒளி உன் சிரசிலிருந்து வழும் சுழுமுனை ஆற்றல் கொண்ட வெப்ப ஒளியாக அது உலகில் பரவி நிற்கும் வேலைதனில் அதை ஏற்று நிற்போரது சுழுமுனைக்குள்ளிருந்து எழுந்தாடும் இறை பிரபஞ்ச மகா சபை என்னும் இச்சபைதனிலே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. ஏற்றிய கணல் ஏற்றிய அருள் ஞான கணல் அது
அணையா ஓமகுண்ட நிலை கொண்டு எரிந்து கொண்டிருக்கும் சிவகூரை தலமதிலே மருகனது அற்புத திரு செந்திலகமாக விளங்கும் இத்தலமதில் நீ கண்ட தவத்திற்குள் தவம் காணும் அவதார நிலைகளில் வடிவமாய் வந்தமர்ந்தோம். நமோ நாராயணாய என்றுரைத்து மகிழ்கின்ற வேலைதனில் யாம் மகிழ்கின்ற வேலைதனில் உள்ளுக்குள் இருந்து மகிழ்ந்தாடும் இறை கணங்களினுடைய எண்ணிக்கையில் அடங்கா ஏற்றமிகு நகன்று வரும் சிவகூரை அது நகன்று வருகின்றது சிவகூரை அக்கணங்களினுடைய வரவினை ஏற்க என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய உனதருள் பொருள் நிலை, உனதருள் ஞான நிலை, உனதருள் ஏற்ற இறக்க நிலைகள் இல்லா ஒரு சராசரி நிலை கொண்டு வளம் வரும் உன் ஆற்றலை ஏந்தி நிற்கும் சீடர்களின் நடுவே யாம் சத்தியம் வந்தமர்ந்தோம். ஓம் சத்யநாராயணாய நமோ நமக. உயர்கோலம் கொண்டான், உயிர் கோலமதை இழந்து உயர் கோலம் கொண்டான். தான் படைத்த அந்நிலைதனை எல்லாம் உலகிற்கு படைத்து பறைசாற்றிய அற்புத தியாக நிலைகளுக்குள் இருந்து எழுந்த அற்புத சத்யா நாராயண கோலம் கொண்டவனே நாராயணன் வந்தமர்ந்து. ஓம் நமோ நாராயணாய. இடைவெளி இல்லா ஏற்றமிகு தவம் கண்ட அற்புத தலம் தனில், இடைவெளி இல்லா ஏற்றமிகு உயர்தவம் கண்ட அற்புத தலங்களில் எல்லாம் உன்னோடு தவம் கண்ட இறைகணங்களின் அவதாரங்களின் வடிவமாய் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய என்றுரைத்து மகிழ்ந்து இன்றுரைத்து ஏகாதசி பெருநாளில் மகிழ்கின்றோம் சித்தனே. ஓம் நமோ நாராயண. வாழ்த்து நிற்கின்றது இறைகணங்கள், வாழ்த்த நிற்கின்றது இறைகணங்கள், வாழ்த்தி நிற்கின்றது இறைகணங்கள், வாழ்த்த நின்று கொண்டு இருக்கின்றது இறைகணங்கள். வந்துயர் வேலைதனில் உன்னை வாழ்த்த தலமில்லா சத்யநாராயண கோலம் கொண்டு நின்ற சச்சங்க பெருவிழாவில் இருந்து மீளாத அற்புத கணங்கள் இன்னும் வந்து கொண்டு இருக்கின்றன. பூஜை நிறைகள் இயல்பு நிலையில் நடக்கா வேலைதனிலும் சூட்சமத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான இத்தலம்தனில் கணங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. ஓம் நமோ நாராயணாய. என்ன அகமகிழ்வு, என் அகமகிழ்வு என்றுரைத்தான் அகத்தியன். அகத்தியனுக்குள் இருந்து மகிழ்கின்ற ஒரு ஆற்றலை தந்தவனே, தவத்தில் சிறந்தவனே, தவத்தில் சிவத்தை வென்றவனே, சிவநிலைக்கும் மேல்நிலை பெற்றவனே, சிவமகா வாளை கொற்றவனே, வாளை சித்தனே ஆசி வழங்குகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. நல்நிலை, பெருநிலை, ஒரு நிலை, மகாநிலை, அது ஞான நிலை, சித்த சிவநிலைக்கும் மேலான சிவமகா நிலைதனை பெற்ற சபைதனை பெற்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உயர் ஞானம், உயர் அறிவு இவ்விரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாட்டினை உரைத்துக் கொண்டிருக்கின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூலாக அமர்ந்திருக்கும் சித்தனுக்குள்ளிருந்து எழுவது அறிவல்ல ஞானம் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. கற்று தெரிவது அறிவு, கற்று தெளிவது ஞானம் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. தெளிவு நிலையில் இருந்து தேர்வு நிலையில் வெற்றி பெற்ற சித்தனோடு தேர்வில் அமர்கின்ற சீடர்களே, அவனுக்குள் உங்களை தேர்ந்தெடுக்கின்ற ஆற்றல்தனை வழங்கி இருக்கின்றான் அகத்தியன். தேர்ந்தெடுக்கின்ற நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. தேர்வில் தேர்ச்சி பெறுங்கள் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. மறுபடி உங்களுக்கு தேர்வு வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் ஏற்கின்ற நிலைகள், அவன் ஏற்று அமர்ந்து தவம் காண்கின்ற சபை இது ஒன்றும் மானிடன் சபை அல்ல, இது இறைவன் சபை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இது இறைவன் சபையில் இறைவனாய் அமர்ந்திருக்கின்ற அவனை இறை குருவாக ஏற்று வளம் வருகின்ற சீடர்களே, இறையின் நிலையில் ஒரு நிலையாவது பெற வேண்டும் என்று உரைக்கின்றோம் யாம். ஓம் நமோ நாராயண. ஒரு தன்மை நிலை இறை தன்மையோடு வளம் வருகின்ற ஒருவன் தான் சீடனாக வளம் வர முடியும் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நிலை இறை எவன் என்று தேடி அலைகின்ற இம்மாற்று யுகந்தனிலே இறைவன் இவன்தான் என்றுரைக்க வந்து இறங்கி இருக்கின்றோம். இறை என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. என்று உரைப்பதற்கு இன்று உரைப்பதற்கு எமக்கு தலம் கொடுத்தவனே சித்தனே, தலம் கேட்டு வந்து அமர்ந்த அகத்தியனுக்குள் அமர்ந்து தலத்தினை அடையாளம் காட்டியவனே வாழ்த்துகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அடையாளம் இல்லா ஆற்றல் தன்னை பெற்றவனே, அடையாளங்களை மறந்து அடையாளங்களை துறந்து மானிட அடையாளத்திலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு உயர் இறை அடையாளமாக வளம் வருகின்ற ஞான சித்தனே, ஞானி உன்னை வாழ்த்துகின்ற. ஓம் நமோ நாராயண. எங்கிருந்து கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு, நீ எங்கிருந்து கொண்டு வந்தாய் இழப்பதற்கு என்கின்ற தத்துவத்தை உன் சரீரமாக ஏற்றுக்கொண்டவனே, நீ இழந்தது உன்னை என்று மகாவிஷ்ணு வாழ்த்துகின்ற. ஓம் நமோ. எதற்காக
யுகமாற்ற நிகழ்விற்காக உன்னை இழந்தாய் இறைவன் அப்பொழுதுதான் ஆனந்தப்படுகின்றான். அவனை அவன் இழக்கின்ற பொழுது ஆனந்தப்படுகின்றான். எவ்வாறு இழக்க வேண்டும்? சுற்றமத்தில் அவன் இகலோகத்தை இழக்கின்ற பொழுது இயல்பில் இறைவனாக வலம் வருகின்ற ஆற்றல்தனை பெறுகின்றான். இது உண்மை, சத்தியம் என்று உரைக்கின்றோம். சத்திய நாராயணன் ஓம் நமோ நாராயணாய என்கின்ற தத்துவம் யாம் உரைக்கவில்லை. தத்துவம் எங்கிருந்து எழுந்தது? மானிடர்களுக்குள் இருந்துதான் தத்துவம் கிடைக்கப் பெறுகின்றது என்று உரைக்கின்றோம் யாம். ஓம் நமோ நாராயண. ஏனெனில் இறைவனுக்கு தத்துவம் அவசியமில்லை, இறைவனுக்கு ஞானம் அவசியமில்லை. இறையாக வளம் வர செய்த மானிடன் மாற்று நிலைகளுக்குள் புகுந்த பொழுது இறையால் உருவாக்கப்பட்டது ஞானம் என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணா. ஞானம் இறைவனுக்கல்ல, அறிவு இறைவனுக்கல்ல. அறிவார்ந்த சான்றோர்களுக்கும் ஞானம் தேவையில்லை. மாற்று நிலை கொண்டவர்களுக்காக ஞானியர்கள் ஞானத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். போதனை நிலைகளை தன்னுடைய செவிகளுக்குள் இட்டவன் அத்தகைய சாதனை நிலைகளில் இருந்து வெளிவந்து அவன் மீண்டும் மீண்டும் மானிட பிறப்பில் பிறவாதிருக்க உருவாக்கப்பட்ட சபைதனிலே யாம் கருவாய் வந்து அமர்ந்து. ஓம் நமோ நாராயணாய. கருவிலிருந்து புறப்படுகின்ற ஆற்றல் அது இறையாற்றல். வெளிவருகின்ற பொழுது இறையாய் வெளிவருகின்றது. அது இகலோகத்திற்கு இறையாகி இறைநிலையை மாறுபட்டு வேறுபட்டு மானிடனாக திரிகின்ற பொழுது அவனுக்குள் புகுந்து நிற்கின்ற இறை விலகி நிற்கின்றது. விலகி நிற்கின்ற இறைக்கு ஒரு திரை போட்டு மானிடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றான். உள்ளுக்குள் அவன் மாயை திரை அகழ்கின்ற பொழுது இவன் போன்று வாழும் குருவினுடைய அற்புதமான ஞானத்தின் மூலமாக மாயத்திரை அகழ்கின்ற பொழுது மாயனை காணலாம். சித்த ஓம் நமோ நாராயணாய. அவ்வாறு திரைகள் அகன்று இறைகள் உள்வந்து அமர்ந்து தவம் காணும் சபை, இறையோடு இறையாக அமர்ந்திருக்கும் இறை சித்தனுக்குள் தவம் காண்பதென்பது அரிதிலும் அரிது என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இம்மேடையில் அமர்ந்திருக்கும் இறை கணங்கள் இது மானிடனால் உருவாக்கப்பட்ட சிவகூரை தலமோ திருச்செந்திலகமோ இத்தகைய ஒய்யார மேடையோ அல்ல என்று உரைக்கின்றோம். மகாவிஷ்ணு மானிடன் நிகழ்த்தும் நிலை அது தங்கு தடை பெற்று பின் எப்படி நிகழ்ந்தது என்பது அவனுக்கு புரியும். ஆனால் இறைவன் நிகழ்த்துகின்ற ஒரு நிகழ்வு இறைக்கே அறியாத இறைகணங்கள் நிகழ்த்தும் நிகழ்வு என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. அவ்வாறு இறையால் உருவாக்கப்பட்டு இறையால் கருவிலிருந்து அற்புத அடிப்படை நிலை கொண்டு உருவாக்கப்பட்ட கலியுக தேவ சித்த சபை என்னும் நாமம் துவங்கி இன்று பிரபஞ்சத்தை ஆளுகின்ற 14 லோகங்கள் அல்ல 27,000 கோடிமால் மருகனுடைய லோகங்களை ஆள்கின்ற அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாக உயர்ந்து நிற்கின்ற காலம் எவரால் பெறப்பட்டது? எங்கிருந்து தரப்பட்டது? தன்னை இழந்து சரண் கண்ட அற்புத ஞான சித்தனுக்குள் இருந்து உருவான நிலை என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய. அவ்வாறு யாரையும் எவரையும் இலக்கச் சொல்லவில்லை. ஏனெனில் கோடியில் ஒருவன் சித்தன், லட்சத்தில் ஒருவன் ஞானி, 1000-ல் ஒருவன் யார் நல்லவன் என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண. நல் அவனை நல் சிவனாக மாற்றியவன் அண்ட பேரண்ட நாயகன் அகத்தியன் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் நமோ நாராயண. அகத்தியத்தை விடாது இறுக்கி பிடித்த அற்புதமான இருக பற்றியவன் பற்றிலிருந்து வெளிவந்து இகலோக நிலை பற்றிலிருந்து வெளிவந்து அகத்தியனை இருக பற்றியவனே உன்னை பற்றி அறிந்து தானடா வந்து யா மகாவிஷ்ணு சத்தியநாராயண கோலம் வழங்கி இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. கேட்டவரும் கொடுப்பதற்கு சபை தயாராக நிற்கின்றது சித்தனே. வருவோர்களது நிலைகளை மாற்றி அமைக்கின்ற வரங்கள் கொடுப்பதற்கு சித்தனோடு சத்திய நாராயண நிலை ஒன்றாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. பெறுவதற்கு அதனை பெறுவதற்கு உங்களை பட்டை தீட்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. உரைத்தான் அல்லவா மானிடனுடைய சரீரம் உள்ளுக்குள் காயப்படுகின்ற அளவிற்கு அவன் ஆன்மாவை காயப்படுத்துகின்ற அளவுக்கு உரைத்தான் அல்லவா? அதுதான் ஞான உரை, ஞான பட்டறையின் அறை என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அப்படி ஒருவன் இதுகாரும் உதித்ததில்லை, இனி உதிக்க போவதும் இல்லை. இத்தகைய சான்றோனும் ஆன்றோனும்
இதுகாரும் உரைத்திருப்பான், ஞானத்தை போதித்திருப்பான். உங்களுக்குள் புகுந்திருப்பானா, புகுந்து உரைத்திருப்பானா? ஆன்மா காயப்படுகின்றதா இல்லையா சீடர்களை வினவுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. ஆன்மாவில் இருக்கும் அழுக்கை அகற்றுபவன் தான் உண்மையான வாழும் இறை குரு என்று வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. மேம்போக்காக மேலோட்டமாக ஞானத்தை நீ அங்கமர்ந்து இங்கமர்ந்து மேலும் கீழுமாக இழுத்து நீ புரண்டு அரண்டு நீ திரிகின்ற பொழுது ஞானம் கிடைக்காது. பிரபஞ்சமே யாம் மகாவிஷ்ணு உரைக்கின்றோம். ஓம் நமோ. ஞானம் எங்கிருந்து பெற முடியும்? உள்ளுக்குள் உன்னை உணர் நிலை, உலர் நிலை கடந்த உணர் நிலைக்குள் உன்னை அமிழ்த்தி வைத்து சாட்டையடி ஞானம் என்னும் சாட்டையை கையில் எடுத்து பின் செங்கோலை உங்கள் சரீரத்திற்குள் செலுத்துகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஒருவன் தான் இறை சித்தன் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அத்தகைய ஆற்றல் பெற்ற சபை, ஆற்றல் பெற்ற சபையினுடைய ஆற்றலை பறைசாற்றுகின்ற ஏற்றம் பெற்ற சித்தன், ஏற்றம் பெற்ற சித்தனை உருவாக்கி அகத்தியன் அமர்ந்து தவம் காணும் அற்புத லோகங்கள் ஆளும் சபை என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. அந்நிலைகளை எல்லாம் எங்கிருந்து எவ்வாறு பெற்றான்? எதற்குள் இவன் இவ்வயதிற்குள் இவ்வகைவைக்குள் இத்தகைய ஞானம் எங்கிருந்து பெறப்பட்டது என்ற ஆராய்தல் நிலைகளுக்குள் செல்லாது நீ யார் என்பதை கண்டறி, நீ யார் என்பதை கண்டறி, உன்னை கண்டு அறி, அறி உனக்குள் காண்பான் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இரண்டும் ஓர் குலம், குலமல்ல. எதற்கு குலம்? யார் குலம்? எக்குலம்? அனைத்தும் இறைகுலம் என்று வாழ்த்துகின்றோம். நமோ நாராயணாய. வேறுபாடு என்பது மானிடர்க்கு, இறைவனுக்கு அல்ல, ஞானியர்க்கு அல்ல. ஞானத்தின் உச்சத்தை தொட்டவனுக்கு அனைத்தும் சிவம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் நமோ நாராயண. குறுக்கும் நெடுக்குமாக கோடிட்டு அழகு பார்க்கின்ற அற்புதமான ஏற்றம் பெற்ற சபை இது. இரண்டும் ஒன்றடா என்று நாவினிக்க கூறுகின்றான். உங்கள் நாவிலிக்க பேசுகின்ற நிலைதனை வேறு இருக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. அந்நிலை பெற்ற சபையிலிருந்து கூறுகின்ற ஒவ்வொரு நிலையையும் பிரபஞ்சம் உற்று நோக்குகின்றது. ஆன்மீக தத்துவத்தை உரைத்துக் கொண்டிருக்கின்ற இவன் கூறியவாறு நாடக நிலைகளுக்குள் அமர்ந்திருப்போர்கள் எல்லாம் உற்று நோக்குகின்றார்கள். எங்கிருந்து உரையாடுகின்றான், எங்கிருந்து கற்றான், எங்கிருந்து பெற்றான், பெற்றதும் கற்றதும் எதுவும் இல்லை. அவன் தான் இறைவன் என்றால் இறைவன் உரையாடுகின்ற உரையாடல்களுக்குள் என்ன இருக்கும்? திருவிளையாடல் தானே இருக்கும் என்று மகாவிஷ்ணு உரைக்கின்றார். ஓம் நமோ நாராயண. இது ஆதி சிவம், அவதார சிவம், அற்புத சிவம், சிவமகா சிவம் வழங்கிய ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல். நூலுக்குள் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இறை வார்த்தை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உரைக்க உரைக்க உள்ளிருந்து இவன் உரைத்தவாறு இறைக்கின்ற கிணறு தானே ஊரும். இறைக்க இறைக்க உரைக்கின்றானே எங்கிருந்து வருகின்றது என்று தேடினால் கிடைக்காது. அடிமுடி காட்டாத சிவம் தன் அடியையும் முடியையும் இங்கு வந்து அனைவருக்கும் காட்டி அமர்ந்து தவம் காண்கின்ற சபைதனில் இருந்து உள்ளுக்குள் எழுகின்ற அத்துணையும் பாதாள கங்கா நதிநீர் போல் அருவி போல் மலரும் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அற்புதங்களும் அதிசயங்களும் அபூர்வங்களும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன சபை. ஒவ்வொரு சீடனுடைய இல்லங்களிலும் சென்று சித்தன் உரையாடுகின்றான். அகத்தியன் உருவம் கொண்டவன் உரையாடுகின்றான். எவ்வாறு? சபையிலே சித்தனோடு சரணாகதி கொண்ட சீடர்களுக்குள் சித்தன் புகுந்திருக்கின்றான், சிவம் புகுந்திருக்கின்றான். சிவமகா வாழை சித்தன் உள்ளிருந்து உரையாடுகின்றான். சரீரம் தாங்கி அவன் அசரீரி தாங்கி என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இறைவன் வந்து அமர்வதற்கு ஒரு தலம் வேண்டும், இறைவன் உரையாடுவதற்கு ஒரு இடம் வேண்டும். அவ்விடம் எதுவென்று தேடி அலைந்த அகத்தியனால் காட்டப்பட்ட தலம், அகத்தியனால் அடையாளம் கண்ட தலம் இத்தலம் என்று அத்துணை இறைகணங்களும் வந்து குவியலிட்டு அமர்ந்திருக்கின்றன. தவம் கண்டு சிவம் கண்டு என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. உரைக்கின்ற உரைக்குள் இருக்கும் அர்த்தம், ஞானம், சிவம், சித்தம் அனைத்தும் எங்கிருந்து பெறுகின்றார்கள்? எங்கிருந்து இவர்கள் உரைக்கின்றார்கள்? ஆதி இறை சித்தனுக்குள் இருக்கும் புண்ணிய கிடங்கிலிருந்து அது எடுக்க எடுக்க வந்து கொண்டிருக்கின்றது சித்தனே. உன் புண்ணிய கிடங்கு எத்தகைய ஆழம் இருக்கின்றது என்று இனி ஒருவன் செல்ல மாட்டான். இனி ஒருவன் மேலும் கீழும் செல்ல மாட்டான். ஏனெனில் கண்டுவிட்டான் சபையில் இருவரும் யாமும் அவனும் கண்டது அடியையும் முடியையும் சபையில் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. அமைதியாக அமர்ந்து தவம் காண்கின்ற சிவத்தை கண்டுவிடலாம் அல்லவோ? அடியையும் முடியையும்
பார்ப்போம், பார்த்து விடுவோம் என்று சவால் விட்டால் தானே மேலும் கீழும் சென்று கொண்டிருப்பான் பிரபஞ்சம் கடந்து. அவனை தவத்தில் அமைதியாக அமர வைத்து விட்டால் அவனை இறுக்கி அணைத்து உள்ளுக்குள் அமிழ்த்து வைத்து விடலாம் அல்லவா? அவ்வாறு தவம் காண்கின்ற சித்தனுக்குள் அமர்ந்து பாருங்கள், அடிமுடி என்ன அவன் சரீரத்திற்குள் அமர்ந்து தவம் காணலாம் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. நடக்கின்றதா நடக்கவில்லையா சபையில் சீடர்களே? மகிழ்கின்றோம். அகத்தியன் மட்டும்தான் மகிழ்வானோ, சிரிப்பானோ, புன்னகை புரிவானோ? எங்களுக்கும் மகிழ்வு இருக்கின்றதல்லவா? யாம் இன்று மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஏகதசி பெருநாள் என்னும் அற்புத திருநாள் தசநிலையோடு ஒன்றிணைந்து 11ஆம் நாள் திருவிழா கொண்டாடுகின்ற சபைதனிலே யாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் சிவ சபையை என்று கூறுகின்றோம். யாம் அனந்த நாராயணாய நமோ நமக. தவம் என்பது என்ன? அமர்ந்து காண்கின்ற தவம் என்பது என்ன? உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற வேற்று நிலைகளை வேறறுப்பது ஒன்றே தவம் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. வேற்று மாற்று நிலையை வேறறுக்க தயாராக நீங்கள் வருகின்ற பொழுது ஓர் தளத்தில் அமர வேண்டிய அவசியமில்லை. நடந்தால் தவம், நின்றால் தவம், சென்றால் தவம், நீர் ஆடினால் தவம், நீ ஆடினால் தவம், யாம் ஆடினால் தவம், அவன் ஆடினால் தவம். அவனுக்குள் இருந்து என்ன பணி செய்தாலும் தவமாக மாறும் என்று மகாவிஷ்ணு கூறுகின்றோம். இதை விட ஒரு தவ தத்துவத்தை உரைப்பதற்கு எவருண்டு என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. ஏனெனில் அவன் கொடுத்தது அவனிடம் இருந்து பிரிந்து வந்தது, அவனாக வந்தது, அவன் பிரித்து கொடுத்தது அவதாரங்களாக எம் நிலைகளுக்குள் இருந்து அற்புதமாக ஆண்டு கொண்டு இருக்கின்றான். புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனிலே கண்ட காட்சிகளுக்குள் அவதார நிலைகள் சுழன்று வந்ததை கண்டான் அகத்தியன். அகமகிழ்ந்தான். ஏற்றம் பெற்ற சபை இதுவென்று என்று உயர நின்றான். நாராயண கோலத்தை கண்டு வியந்து நின்றான் சித்தனே அகத்தியன். ஓம் நமோ நாராயண. நிற்பது யார் என்று எவராவது வினவுகின்ற நிலை உண்டோ? அடையாளங்களை துறந்தவனுக்கு அடையாளங்கள் வழங்கப்பட்டது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அவ்வாறு அடையாளங்களோடு அற்புத நிலை கொண்ட தவம் கண்ட சபைதனில் தவம் ஏற்றிய சிவமகா வாழை சித்தனே, 14 லோகங்களையும் ஆள்கின்ற ஆற்றல் பெற்றவனுக்கு இத்தகைய பூவுலகை ஆள்கின்ற வல்லமை என்பது எத்தகைய நிலை கொண்டது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. யாம் ஓம் நமோ நாராயணாய. அதிசய நிலை, அதிசயம், அற்புதம், அபூர்வம் இம்மூன்று வார்த்தைகளையும் ஒன்றாக இணைத்தால் அவ்வார்த்தையினுடைய பொருள் என்ன? சிவமகா வாழை சித்தம் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. தவம் என்ற ஒற்றை சொல்லை சீடர்களுக்கு பரிசாக அளித்து, சிவம் என்ற ஒற்றை சொல்லை சீடர்களுக்கு சிரசிலே அமர வைத்து அற்புதமாய் சிவதவ சீலர்களாக வலம் வரச் செய்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் இறை அவதார சித்தனே, உன்னை பெற்றதில் பிரபஞ்சம் பெருமையடைகின்றது என்று கூறி யாம் கண்ட பெருமையை பறைசாற்றி நிற்கின்றோம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும். அவ்வாறு பறைசாற்றுகின்ற பணிதனை எமக்கு வழங்கிய அகத்தியனே, உன்னை வாழ்த்தி உன்னுருவில் அமர்ந்திருக்கும் சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய, அனந்த நாராயணாய, அனந்த நாராயணாய, அனந்த நாராயணாய, ஆனந்த நாராயணாய, நமோ நாராயணாய, ஆதி நாராயணாய, ஜோதி நாராயணாய, லக்ஷ்மி நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ நாராயணாய, ஹரிஹர நாராயணாய, ஹர ஹர நாராயணாக, ஹரிஹர நாராயணாய, நமோ நாராயணாய, ஜோதி நாராயணாய, ஆதி நாராயணாய, சிவசித்த நாராயணாய, அகத்திய ஜகத்திய சரவண சண்முக நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ நாராயணாய, ஆதி நாராயணாய, சிவநாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, அனந்த நாராயணாய, அனந்த சயன நாராயணாய, பார்க்கடல் நாராயணாய, திருமால் நாராயணாய, திருநாராயணாய, திருமகா நாராயணாய, நமோ நமோ நாராயணாய, நமோ நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, நாராயணாய, நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, அனந்த நாராயணாய, ஆனந்த நாராயணாய, நமோ நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.